அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தில் வந்து சட்டை அணிவதை பற்றி, ஒரு ட்ரெஸ் போடுறத பற்றி ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை பற்றி சொன்னதை பார்ப்போம். சட்டை அணிவது விரும்பத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபுல் கம்ஸ், கை மூடி கால் வர, ஒரு கரண்ட கால் வர உள்ள ஒரு கம்ஸையை தான் ரொம்ப விரும்பி போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆடைகள் வந்து கீழே இழுத்துக்கிட்டு போகிறவனை வந்து அது வந்து பெருமைக்காக நடப்பானா அல்லாஹ் வந்து மறுமை நாளில் வந்து அவங்கள கருணை கொண்டு பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருமைக்காண்டி அவங்க தலைப்பாயோ, அவங்களோட சாலோ, அவங்களுடைய ஆடையோ ரோட்டில் இழுத்துக்கிட்டு போகிறது, அது ஆண்கள் அது விரும்பத்தக்கதல்ல. கரண்டைக்கு கீழே இருக்கிறது நரகத்துக்கு, அது நரகத்துக்கு உள்ளதாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 3 நபர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அனுபவிக்கிறாங்க. 3 நபர்கள் அல்லாஹ் தஆலா வந்து மறுமை நாளில் பேசவும் மாட்டான், அவர்களை வந்து கருணை கொண்டு பார்க்கவும் மாட்டான் அப்படின்னு கேட்டாங்க. யார் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க யார் அந்த நஷ்டவாளிகள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்களாம். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாம், 3 முறை கூறினார்களாம். இது மாதிரி 3 நபர்கள். அவர்கள் யாருன்னா, ஒரு கொடுத்த ஒரு செஞ்ச உதவியை சொல்லி காமிக்கிறவங்க, ஆடைகளை அந்த பெருமைக்காண்டி அப்படி ரோட்டில் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி தன்னுடைய கால் கீழே நடக்க விட்டு பெருமைக்காக செல்பவர்கள். இன்னொன்று என்னென்னா, பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்கிறவங்க, அந்த பொருளை வந்து பொய் சத்தியம் செஞ்சு விற்கிறவங்க. இந்த 3 பேரை அல்லாஹ் தஆலா இந்த 3 பேரையும் மறுமை நல்ல பேசவும் மாட்டான், அவங்கள ஏறெடுத்து பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அபு ஜுரைப் ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவங்க கருத்துப்படியே மக்கள் நடந்து கொண்டிருந்தாங்க. இவங்க யாருன்னு கேட்டேன், இவங்க தான் இறை தூதர் அவர்னு சொன்னாங்க. சரி, நான் போய் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நான் அவங்ககிட்ட அந்த மனிதர்கிட்ட போய் அலைக்கும் சலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லாதீங்க, அது வந்து மரணத்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தானே இறை தூதர்னு கேட்டேன். ஆம்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தீமை ஏற்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொடுக்குறவனோட அதான் அல்லாஹ். 2வது, நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து ஒரு பாலைவனத்துலேயோ அதுலேயோ வானகானம் இல்லாமல் தொலைஞ்சு போய் நின்ட்டாங்கன்னா அதுக்கு கொடுக்குறதும்